ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் காலையில் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், புட்டு, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான முட்டை கிரேவி, முட்டை குழம்புன்னு கூட சொல்லலாம். எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை காலையில், மதியம், நைட்டு கூட வச்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள், அதே நேரத்தில் எக்ஸ்ட்ராவும் செஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சீரகம், அதுவும் நல்லா பொரிஞ்சோடனே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா இடித்து போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளை பூண்டை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகணும். அதே நேரத்தில் வெங்காயம் நிறம் மாற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 8-10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி சேர்த்தா கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இதில் 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு, நிறமும் நல்லா மாறி இருக்குது. அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போயிருக்கு. இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறினா தான் கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியில் முந்திரி பருப்பு, புதினா, கொத்தமல்லி சேர்க்குறனால டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் அது மட்டும் இல்லை, ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சுவையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே மூடியை போட்டு 4-5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா அப்படி இல்லையா ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா ஊற்றி சாப்பிட்ணும், இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிட்ணும், தோசையிலையும் ஊற்றி சாப்பிட்ணும், சாதத்தில் நல்லா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் கல்லுப்பா சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதை மறுபடியும் மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். 8-10 நிமிஷம் ஆகும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வேணும்னா 1 கப் அளவு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட். நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக 1.5-2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் ஏற்கனவே 5 முட்டையை எடுத்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு ஓடு பகுதியெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். அந்த முட்டையை இந்த மாதிரி கத்தி வச்சு அங்கங்கே நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டையை முழுசாக அப்படியே கிரேவியில் சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா அங்கங்கே நல்லா கீறிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜூஸ் எல்லாம், அதாவது கிரேவி முட்டை உள்ளுக்கு இறங்கி நல்ல ஜூஸியாக இருக்கும். மஞ்சள் கருவெல்லாம் நல்ல ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி அங்கங்கே இந்த மாதிரி நல்லா எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிரேவி முட்டை உள்ளுக்கு இறங்கி ஜூஸியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். சமைக்கும் போதே நாவல எச்சில் ஊறுற அளவுக்கு சிக்கன் மட்டன் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு முட்டை கிரேவி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்.
நீங்கள் சைவ பிரியர்களாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை நல்லா லேசாக வேக வச்சுட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கிரேவியை நிறைய செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போதெல்லாம் கிரேவிலேருந்து கொஞ்சமாக எடுத்து தேவையான காய்கறிகள் அப்படி இல்லைனா சிக்கன் மட்டன் முட்டை ஏதாவது சேர்த்து நல்ல கிரேவியை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக காலை வேலை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். கடையில் போய் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஆரோக்கியமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு செய்யணும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.